என்னாச்சு? கை காட்டுங்க. இருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. ஏங்க ரத்தம் வருது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னாச்சு பாஸ்? எங்க சார் போறீங்க? இங்க வாங்க. சாரி பாஸ். என்னாச்சு? கையில ஸ்டாப்லர் அடிச்சிட்டாங்க, ரத்தம் வருது பாருங்க. அது ஏமா அங்க குத்துன? ஏய் பாஸ். சார் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க சார். சரிங்க பாஸ். இருங்க சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். பின்ன லேசா குத்திடுச்சு, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் சார். ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நீங்க? நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் யாராவது எடுத்துட்டு வர சார். சொல்லுங்க. இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இது அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏங்க செப்டிக் ஆயிடுங்க. சார் அப்படி எதுவுமே நடக்காது, விட்டுருங்க சார். என்னடி நடக்குதா? ஒரு சாதாரண ஸ்டாஃபுக்கு அடிபட்டதுக்கு எம்டி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாரு. உன் கனவு பண்ணால்தான். எம்டியோட கல்யாணம், வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துரு. வந்த முத நாள் எல்லாத்தையும் அவ தட்டி பறிச்சிட்டான். ஏய் ஏண்டி வெறுப்பேத்துற? அமைதியா இரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. இருங்க சார், இருங்க. நான் தான் எனக்கு எதுவுமே இல்லன்னு சொல்றேன். இப்ப நான் போட்டுமா வேணாமா? உங்களுக்கு பாஸ் யாரு? நீங்க தான் எனக்கு பாஸ். மரியாதையா போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா? என்ன சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் என்ன உங்க டிஃபன் பாக்ஸே கேட்டேன். போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க சார். இல்ல பாஸ், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அவைலபிளா இல்ல. ஏங்க ஒரு ஆபீஸ்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்காதா? என்ன ஆபீஸ் நடத்துறீங்க? அட்மின் நீங்க யாரு? இந்த அவங்க தான். ஏங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையா? இங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? சாரி சார், நாளைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஏங்க இப்ப அடிபட்டிருக்கு, நாளைக்கு சரி பண்றேன்றீங்க. ஏங்க நீங்க போய் பேண்டேட் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துடுறேன் பாஸ். இதாங்க பாஸ் பேண்டேஜ். கை காட்டுங்க. இல்ல வேண்டாம், கொடுங்க, நானே போட்டு. ஏங்க கையை காட்டுங்க. சும்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எம்டி சரியான சபல கேஸா இருப்பாரோ? புதுசா வந்தவகிட்ட இப்படி வழிறாரு. பார்த்து கவனமா வேலை செய்யுங்க. தேங்க்யூ சார். சின்ன காயின் தான், சரியா ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என்னடி பண்ண போற? நீ உன் சீட்ல போய் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்ன பண்ண போறேன்னு. என்னாச்சு? என்னன்னு தெரியல, இருமலா இருக்கு. ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்றேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? அதோ அந்த ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வரீங்களா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களை இப்படி வேலை வாங்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாச்சா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? இருங்க, நான் வரேன். தேங்க்யூ. அவ போயிட்டா, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு அமைதியா பாரு. என்னடி எழுத போற? ரேவதிக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன். ரேவதிக்கு லெட்டர் எழுத போறியா? என்னடி குழப்புற? லவ் லெட்டர் மாதிரி ஒன்னு எழுதி அத எம்டி சார் எழுதின மாதிரி அந்த ஃபைல்ல வைக்க போறேன். ஓ, அத அந்த ரேவதி படிச்சா அவர் மேல கோவம் தானப்படுவா. அப்புறம் அவரை கண்ணா பின்னான்னு திட்டுவா.
இந்த வேலையை விட்டு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அவ வேலையை விட்டு போயிட்டா என்னோட ரூட் கிளியர் ஆயிடும்ல. ஏய், உன் பிரெயின் அபாரமா வேலை செய்துடி. இது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ம். இந்த லெட்டரை ரேவதி படிச்சா கண்டிப்பா எம்டி சார் மேல கோவப்படுவா. கண்ணா பின்னான்னு திட்டதான் போறா. பாவண்டி எம்டி சாரு. மாப்ள என்னாச்சு மாப்ள? ரேவதி சிஸ்டர் ஏன் கோச்சிட்டு போறாங்க? ஏன் கோச்சிட்டு போறானா? இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா யாரா இருந்தாலும் கோச்சிட்டு தாண்டா போவாங்க. என்ன மாப்ள சொல்ற? ஐயோ, என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? சிஸ்டருக்காக தான் நீ இந்த கம்பெனியே வேலைக்கு வாங்கின. இப்ப சிஸ்டரே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த லெட்டரை வேற ஃபைல்குள்ள யார் எழுதி வச்சிருப்பா? தெரியலையே. இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரேவதி திரும்ப வேலைக்கு எப்படியாவது வர வச்சிடலாம்.